முதலமைச்சர் ஜோசப் விஜய் நடிகராக இருந்த காலகட்டத்தில் அவரை சமூக வலைதளங்களில் ப்ரமோட் செய்வதற்காக ஆன்லைனில் ஒரு படையை திரட்டி இயங்கிக் கொண்டிருந்தவர்தான் இந்த குரு தலைவா. விஜய்க்கு எதிராக யார் எந்த கருத்தை சமூக வலைதளங்களில் தெரிவித்தாலும் அதற்கு எதிர்கருத்தை தெரிவிப்பதுதான் இவரின் பிரதான வேலையாக இருந்தது. விஜய், அஜித் என இரு நடிகர்களின் ரசிகர்களுக்கும் இடையே கடும் போட்டி நிலவிய நிலையில் அஜித் பற்றிய பல்வேறு அவதூறுகளை பரப்பியதில் பெரும் பங்கு இந்த குரு தலைவாவுக்கு இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் தமிழ்நாடு அரசின் உண்மை சரிபார்ப்பகம் எனும் ஃபேக்ட் செக் அமைப்பின் தலைவராக குரு தலைவாவை நியமித்து தமிழக அரசு வெளியிட்டிருக்கும் அறிவிப்பு பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த திமுக ஆட்சிக் காலத்தில் தொடங்கப்பட்ட இந்த உண்மை சரிபார்ப்பகத்தின் திட்ட இயக்குநராக அயன் கார்த்திகேயன் நியமிக்கப்பட்டார். அவருடன் சேர்த்து 80 பணியாளர்களுக்கும் ஊதியம் மற்றும் இதர செலவுகளுக்காக ஆண்டுக்கு 3,55 லட்சம் ரூபாயும் நிதியும் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. அரசுக்கு எதிராக பரப்பப்படும் போலி செய்திகளை ஆராய்ந்து அதன் உண்மைத்தன்மையை பொதுமக்களுக்கு தெரியப்படுத்துவதற்காக அமைக்கப்பட்ட இந்த உண்மை சரிபார்ப்பகமே உண்மையாக செயல்படவில்லை என்ற விமர்சனமும் பரவலாக எழுந்தது. அதோடு தற்போதைய மின்சாரம் மற்றும் சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் இந்த உண்மை சரிபார்ப்பகத்திற்கு எதிராக நீதிமன்றத்திலும் வழக்கு தொடர்ந்திருந்தார். தாவிக ஆட்சிக்கு வந்த பின்பு நிர்மல்குமார் நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கு வாபஸ் பெறப்பட்டது. முதலமைச்சராக விஜய் பொறுப்பேற்ற பின்னர் பெரம்பூர் தொகுதி தாவிக மாவட்ட செயலாளர் பெரம்பூர் சிவா வீட்டு வசதி வாரியத்தின் தலைவராகவும் பாடநூல் மற்றும் கல்வியியல் பணிகள் கழகத்தின் தலைவராக லயோலா மணியும் நியமனம் செய்யப்பட்டனர். அதற்கு அடுத்தபடியாக ஃபேக்ட் செக் அமைப்பின் தலைவராக யார் நியமிக்கப்படுவார் என்ற கேள்வியும் எழுந்த நிலையில் அந்த பதவியை பிடிக்க பலர் போட்டியிட்டதாகவும் கூறப்படுகிறது. இறுதியாக அப்பொறுப்புக்கு தனது ஆன்லைன் ரசிகர் மன்ற தலைவராக இருக்கும் குரு தலைவாவை தமிழக அரசு நியமித்து அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. குரு தலைவா நியமனம் குறித்து எந்தவித அதிகாரப்பூர்வ அரசாணையும் வெளியாகாத நிலையில் தாவிகவின் ஐடிவின் பொறுப்பில் இருக்கும் சிலருக்கும் தமிழக அரசின் செய்தி மற்றும் விளம்பரத்துறையில் பொறுப்பு வழங்கியிருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. உண்மை சரிபார்ப்பகம் எனும் பெயரில் இயங்க வேண்டிய அமைப்பில் பல்வேறு காலகட்டங்களில் வதந்தியை பரப்புவதையே அடிப்படையாக கொண்ட குரு தலைவாவை நியமித்திருப்பதாக விமர்சனம் எழத் தொடங்கியுள்ளது. மக்களின் வரிப்பணத்தில் இயங்கும் இத்தகைய அமைப்பிற்கு தன்னுடைய ரசிகர் மன்ற நிர்வாகிகளுக்கு பொறுப்பு வழங்குவதா என்ற கேள்வியும் சமூக வலைதளங்களில் எழுந்திருக்கிறது. முதலமைச்சரின் தனிச் செயலாளராக ஜெகதீஷ் பழனிசாமி, ஆலோசகர்களாக ஜான் ஆரோக்கியசாமி மற்றும் விஷ்ணு ரெட்டி, உதவியாளராக ராம்குமார், டெல்லி சிறப்பு பிரதிநிதியாக வெங்கட் கே நாராயணா நியமனம் என தாவிக ஆட்சிக்கு வந்த பின்பு எந்தவொரு நியமனமும் வெளிப்படையாக நடைபெறாத நிலையில் தற்போதைய குரு தலைவா நியமனமும் ரகசியமாகவே நடைபெற்று முடிந்துள்ளது. குரு தலைவாவை தலைவராக கொண்ட உண்மை சரிபார்ப்பகத்தில் திட்ட கூடுதல் இயக்குநர், இணை இயக்குநர், மனிதவள மேம்பாட்டுத்துறை மேலாளர் என மொத்தமாக 80 பணியிடங்கள் உள்ளன. திமுக ஆட்சிக் காலத்தில் நியமிக்கப்பட்ட அனைவரும் உண்மை சரிபார்ப்பகத்தில் இருந்து வெளியேறிய நிலையில் தற்போது ஒருவர் பின் ஒருவராக நியமிக்கப்பட்டு வருகின்றனர். தாவிக அரசு குறித்தும் முதலமைச்சர் ஜோசப் விஜய் குறித்தும் சமூக வலைதளங்களில் பரவும் தகவல்களின் உண்மைத்தன்மையை ஆராய அமைக்கப்பட்டிருக்கும் இந்த உண்மை சரிபார்ப்பகம் தனது பணியை விரைவில் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எந்த ஒரு உண்மை சரிபார்ப்பகத்தை எதிர்த்து நீதிமன்றத்திற்கு சென்றார்களோ அதே உண்மை சரிபார்ப்பகத்தை மீண்டும் தொடங்கி அதில் தனது ரசிகர் மன்ற நிர்வாகிகளுக்கும் ஆதரவாளர்களுக்கும் பொறுப்புகளை வழங்கி மக்களின் வரிப்பணத்தை வீணடித்து வருவதாக விமர்சனம் எழுந்துள்ளது. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.